கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த காலையில் தேவ வசனத்தை தியானிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விசுவாசித்திருக்க கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். அந்த வெட்கத்திலிருந்து தப்பு வைப்பார், சிக்கலிருந்து தப்பு வைப்பார், போராட்டத்தில் தப்பு வைப்பார், பணப்பிரச்சனையில் தப்பு வைப்பார், உங்களை வியாதி பிரச்சனையில் தப்பு வைப்பார். உங்களை ராஜாசனத்தில் உட்கார்ந்து அரசாளும்படி, ஆண்டு கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி, நீங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் செய்யப்பாரு. வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் யாருன்னு. இதுதான் யோபுன்னு சொல்வார், எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு. நான் அதனால நன்மை அவர் கையில நன்மை பெற்று நான் இந்த தீமையை அனுபவித்துக்கிறது நான் ரெடி ஆயிட்டேன். அவனுக்கு தெரியும் நான் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். எதெல்லாம் இழந்தனோ ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நானும் சொல்றேன், நீங்க இதனால சங்கடப்பட வேண்டாம், மன கஷ்டப்பட வேண்டாம், ஹாப்பி ஆயிருங்க. ஏன்னா இங்க சொல்றாரு யோபு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ரீசன் வேற. நான் பிரசங்கியாக அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு போதுவனவன் நியமிக்கப்பட்டேன். சில தலைவர் பொறுப்புல சிலரை நியமிக்கும் போது பாடுகள் இருக்கு. கீழ்மட்டத்தில் இருந்திருப்பீங்க, கர்த்தர் உங்களை தலைவனாய் மாற்றப் போகிறார். நீங்க பயப்பட வேண்டாம். அதுல ஆண்டவர் திறம்பட செயல்பட யாத்திராம் 31 சொன்னது போல பெசிலேயின் ஆவியை கர்த்தர் தருவார். ஆதியாம் 41 சொன்னது போல இவனை போல விவேகமும் ஞானமும் பெற்ற தேவ ஆவியை பெற்ற பிள்ளை ஒருத்தர் இல்ல. யோசேப்பை பார்த்து சொல்றான் ராஜா, இவனை போல விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவி பெற்ற ஒருத்தர் இல்லை. நானும் சொல்றேன், இதனால இந்த பாடுகளை பற்றியோ, இந்த சஞ்சலங்களை பற்றியோ, இந்த நிந்தையை பற்றியோ எதையும் பற்றி கவலைப்படாதுங்க. உங்க தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானங்களா இருந்தாலும் சரி, நீங்க சில இடத்துல அரசியல்வாதிகளா இருக்கலாம், கவலையப்படாதுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாள் இந்த நாள். எப்படின்னா சிங்க கம்பியில இருந்த தானியேலை விடுவித்த கர்த்தர் உங்களை இதுல இருந்து விடுவித்து ராஜாசனத்துல உங்களை அமர வைக்கிற கர்த்தர். எங்களால தகப்பனே, எப்படி சாலமோனை சிங்காசனத்தில் ஏறி இருக்க பண்ணீங்களோ, எப்படி தாவீதை சிங்காசனத்தில் ஏறி இருக்க பண்ணீங்களோ, எப்படி மொர்தெகாயை அந்த சிம்மாசனத்தில் ஏறி இருக்க பண்ணீங்களோ, எப்படி ஆண்டவர் யோசேப்பை ஏறி இருக்க பண்ணீங்களோ, ஆண்டவர் இதே போல ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிறவனுடைய குடும்பங்களை இப்படி சிம்மாசனத்தில் ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வதித்து நன்மை சொன்னால பிதாவை. ஆமென்.